கௌமாரிகா காண்டம் 54ஆம் அத்தியாயம். நாரதரின் திருவுருவத்தின் மகிமை. நாரத மாமுனிவர் கூறினார், பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, அந்தணர்களின் விருப்பத்தினால் அங்கே எனது திருவுருவம் நிறுவப்பட்டுள்ளது. குடை மற்றும் தண்டம், கோல் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட அந்த உருவத்தை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கார்த்திகை மாதத்தின் வளர்பிறையில் வரும் சிறப்பான ஏகாதசி திதியில் என்னை வழிபடுவதன் மூலம் ஒருவன் கலியுகத்தின் தோஷங்களிலிருந்து விடுபடுகிறான். அர்ஜுனன் கூறினான், என் சிறுவயது முதலே என் மனதில் ஒரு சந்தேகம் இருந்து வருகிறது. அதை நான் வெளிப்படையாக கேட்டு தெரிந்து கொள்ள முற்படும் போது, அந்தணரை நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. முக்திக்குரிய கடமைகளை நீங்கள் நன்கு அறிந்தவர், அனைத்து உயிர்களிடமும் சமநோக்கு கொண்டவர், புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தியவர், அதிகப்படியான பற்று மற்றும் வெறுப்பு இல்லாதவர், நிந்தை மற்றும் புகழ்ச்சி ஆகிய இரண்டையும் சமமாகவே கருதி விளக்கியவர், மௌன விரதத்தை கடைபிடிப்பவர், எப்போதும் முக்தி அடைந்தவராக போற்றப்படுபவர். ஆயினும் நாரதரே, முனிவரே, நீங்கள் இவ்வுலகில் காற்றை போல மிக வேகமாக செல்பவர். நீங்கள் மின்னலை போல அங்கும் இங்கும் செல்வதை காண முடிகிறது. அறிஞர்களால் மதிக்கப்படுபவர். என்றாலும் நீங்கள் எப்போதும் உலகில் சண்டைகளை தூண்டிவிடுபவர். அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்டாதவர். நீங்கள் தூண்டிவிட்ட சண்டைகளால் பல ஆயிரக்கணக்கான தேவர்கள், கந்தர்வர்கள், அரசர்கள், சிறந்த முனிவர்கள் மற்றும் தைத்தியர்கள் அழிந்து போயுள்ளனர். உங்களுக்கு ஏன் இத்தகைய செயல்பாடு? அந்தணரே, எனது இந்த சந்தேகத்தை போக்குங்கள். இந்த சந்தேகத்தினால் அம்பால் தாக்கப்பட்ட மானை போல ஒருவனால் நிம்மதியாக உறங்க முடிவதில்லை. சூதர் கூறினார். பால்குணனின் அர்ஜுனனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும், சௌனகரே, நாரத மாமுனிவர் புன்னகைத்து கொண்டே பாப்ரவ்யரின் முகத்தை கண்டார். பாப்ரவ்யர் என்ற பெயருடைய அந்த அந்தணர் ஹாரீதரின் குலத்தை சேர்ந்தவராவார். அவர் எப்போதும் நாரத முனிவருக்கு அருகிலேயே இருக்கிறார். மிகுந்த புத்திசாலியான அவர் நாரத மாமுனிவரின் விருப்பத்தை புரிந்து கொண்டார். அவர் பால்குணனிடம், அர்ஜுனனிடம் நட்புணர்வோடு புன்னகைத்து கொண்டே கூறினார். பாப்ரவ்யர் கூறினார், பாண்டுவின் மைந்தனே, நாரதரை குறித்து நீ கூறுவது உண்மைதான். இக்கருத்தில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஐயமே உள்ளது. எனவே யாதவ குலத்தின் தோன்றலான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடமிருந்து சற்று நேரத்திற்கு முன் நான் செவிமடுத்த அனைத்தையும் உனக்கு நான் தெரிவிக்கிறேன். மகிசாகரத்திற்கு மேற்கொண்ட புனித பயணத்தின் போது மன்னர் உக்ரசேனர், வசுதேவர், பப்ரு, ராமன், ருக்மிணியின் மைந்தன் யூதானன் மற்றும் பிறருடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு வந்தார். தனது உறவினர்களுடன் மகிசாகர சங்கமத்திற்கு சென்ற பின்னர் அவர் பிண்டதானம், அன்ன உருண்டைகளை அளித்தல் போன்ற சடங்குகளை செய்து பல தர்ம காரியங்களை மேற்கொண்டார். மிகுந்த கவனத்துடன் குகேஸ்வரர் மற்றும் பிற லிங்கங்களை வழிபட்டார். அவர் கோடி தீர்த்தத்தில் நீராடி ஜெயாதித்யரை வழிபட்டார். அதன் பின்னர் உயர்ந்த மனமும் யோக சக்தியும் கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாரத முனிவரை வழிபட்டார். அவருடன் சடாமுடி தரித்த வயதில் மூத்த ஒருவர் உடன் இருந்தார். என்னையும் சேர்த்து பல முக்கிய பிராமணர்கள் கேட்டுக்கொண்டிருக்கையில் மகா அரசனான உக்ரசேனர் சபையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இவ்வாறு கூறினார். உக்ரசேனர் வினவினார், கிருஷ்ணா, எனக்குள்ள ஒரு ஐயத்தை தெளிவுபடுத்தும்படி உன்னிடம் நான் கேட்கிறேன். இந்த நாரதர் மிகுந்த புத்திசாலி, அகில உலகத்தாலும் மதிக்கப்படுபவர். அவர் ஏன் மிகவும் நிலையற்றவராக இருக்கிறார்? காற்றை போல் அவர் உலகம் முழுவதும் அலைந்து திரிகிறார். அவருக்கு ஏன் சண்டையிடுவதில் விருப்பம்? அவர் ஏன் உன்மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறலானார், தாங்கள் வினவியது உண்மைதான் அரசே. நான் அனைத்தையும் தங்களுக்கு கூறுகிறேன். முன்னொரு காலத்தில் படைப்பு தொழிலிலிருந்து, அதாவது இயற்கையான பாதையிலிருந்து விலகி செல்லுமாறு தனது புதல்வர்களை நாரத மாமுனிவர் வழி நடத்தியதை கண்ட தக்ஷன் அந்த சிறந்த முனிவரான நாரத முனிவருக்கு சாபமிட்டான். தனது புதல்வர்களை இருமுறை அவ்வாறு வழி தவறச் செய்ததால் தக்ஷன் 2 சாபங்களை விதித்தான். அனைத்து உலகங்களிலும் அலைந்து திரியும் நீ ஓரிடத்திலும் நிலையாக தங்க மாட்டாய். பிறரால் தூண்டப்பட்டு நீ ஒரு கோள் மூட்டியாக புறம் பேசுபவராக மாறுவாய்.
அந்த சாபங்களை முறியடிக்கும் வல்லமை பெற்றிருந்த போதிலும் நாரத மாமுனிவர் அவற்றை ஏற்றுக்கொண்டார். அச்சாபங்களை முறியடிக்கும் ஆற்றல் அவரிடமே இருந்தும் அவர் அவற்றை ஏற்றுக்கொண்டதற்காக அவர் பாராட்டிற்குரியவர். வரவிருக்கும் அழிவு காலத்தை முன்னரே உணர்ந்த பின்னரே அவர் ஒரு சச்சரவை தூண்டுகிறார் மற்றும் அதை வளர்க்கிறார். அவர் உண்மையை கூறுவதால் எந்த பாவமும் அவரை தீண்டுவதில்லை. அவர் எங்கும் அலைந்து திரிந்தாலும் தியானிக்கப்பட வேண்டிய பரம்பொருளிடமிருந்து, அதாவது இறைவனிடமிருந்து அவரது மனம் ஒருபோதும் விலகாததால் அலைந்து திரிதலால் ஏற்படும் குறைபாடுகள் அவரை பாதிப்பதில்லை. என் மீது அவர் ஏன் அத்தகைய ஆழ்ந்த அன்பை கொண்டுள்ளார் என்பதை செவிமடுங்கள். உண்மையில் மகேந்திரன் அருளிய துதிப்பாடலை கொண்டு தெய்வீக பார்வையுடைய நாரதரை நான் எப்போதும் போற்றுகிறேன். மன்னா, அதனை செவிமடுங்கள். நாரதர் மீதான துதி. அந்த நாரதரை நான் வணங்குகிறேன். அவருக்கு ஆர்வமின்மை, கோபம், மனச்சலனம் மற்றும் பயம் ஆகிய குறைபாடுகள் ஏதுமற்றவரும் அமைதியானவரும் எதையும் தள்ளி போடும் பழக்கம் இல்லாதவருமான அந்த நாரதரை நான் வணங்குகிறேன். காமம் அல்லது பேராசை காரணமாக ஒருமுறை கூறிய சொல்லை மாற்றாதவரும் அனைத்து உயிரினங்களாலும் போற்றப்பட தகுதியானவருமான அந்த நாரதரை நான் வணங்குகிறேன். ஆன்மீக முயற்சியின் கோட்பாடுகள் மற்றும் குறிக்கோளை நன்கு அறிந்தவரும் பொறுமை, வலிமை மற்றும் நேர்மை கொண்டவரும் புலன்களை வென்றவரும் உண்மையை பேசுபவருமான அந்த நாரத மாமுனிவரை நான் வணங்குகிறேன். தேஜஸ், ஒளி வீசும் தன்மை, புகழ், அறிவு, விவேகம், பணிவு, குலப்பெருமை மற்றும் தவம் ஆகியவற்றில் முதிர்ச்சியும் கண்ணியமும் கொண்ட அந்த நாரதரை நான் வணங்குகிறேன். நன்னடத்தையும் கண்ணியமான தோற்றமும் கொண்டவரும் உணவு, நடத்தை, பார்வை மற்றும் பேச்சு ஆகியவற்றின் நற்பண்புகளை கொண்டவரும் ஒளி வீசும் தோற்றமுடையவருமான அந்த நாரத மாமுனிவரை நான் வணங்குகிறேன். மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பவரும் பாவமற்றவரும் பிறரின் துயரத்தை கண்டு ஒருபோதும் மகிழாதவருமான நாரத மாமுனிவரை நான் வணங்குகிறேன். வேதம், ஸ்மிருதி மற்றும் புராணங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை எப்போதும் கடைபிடிப்பவரும் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவருமான அந்த நாரத மாமுனிவரை நான் வணங்குகிறேன். உணவு மற்றும் பிற உலகியல் பொருள்களில் பற்றற்றவரும் கல்விமானும் சோம்பலற்றவரும் மிகுந்த கல்வி அறிவுடைய பிராமணரும் இனிமையான சொற்களை பேசுபவருமான நாரதரை நான் வணங்குகிறேன். செல்வம், கோபம் மற்றும் பற்றுதல் ஆகியவற்றின் காரணமாக ஒருபோதும் தவறிழைக்காதவரும் அத்தகைய குறைபாடுகளை தன்னுள் ஒழித்தவருமான அந்த நாரதரை நான் வணங்குகிறேன். மோகம் மற்றும் மயக்கம் போன்ற குறைபாடுகள் இல்லாதவரும் நல்வாழ்வில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரும் விவேகம் மற்றும் அடக்கம் உடையவருமான நாரதரை நான் வணங்குகிறேன். உலகியல் தொடர்புகளால் ஒருபோதும் மாசுபடாதவரும் ஆனால் காண்பதற்கு பற்றுடையவர் போல தோற்றமளிப்பவரும் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவரும் நீண்ட கால ஐயங்கள் ஏதுமற்றவருமான அந்த நாரத மாமுனிவரை நான் வணங்குகிறேன். சாஸ்திர நூல்களை ஒருபோதும் கைவிடாதவரும் தவ வலிமையையே வாழ்வாதாரமாக கொள்ளாதவரும் எப்போதும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொண்டவருமான அந்த நாரதருக்கு நான் தலை வணங்குகிறேன். பெருமுயற்சி செய்பவரும் தனது புத்தியை சரியாக பயன்படுத்துபவரும் ஏகாக்கிர சித்தத்துடனும் தியானத்துடனும் இருப்பதில் ஒருபோதும் சோர்வடையாதவரும் தனது முயற்சிகளில் ஒருபோதும் தவறு செய்யாதவருமான அந்த நாரத முனிவரை நான் வணங்குகிறேன். செல்வம் கிடைப்பதால் களிப்படையாதவரும் அது கிடைக்காததால் சோர்ந்து போகாதவரும் நிலையான பக்தி கொண்டவரும் எதிலும் அதிகப்படியான பற்று கொள்ளாதவருமான நாரதருக்கு நான் தலை வணங்குகிறேன். அனைத்து நற்பண்புகளும் நிறைந்தவரும் திறமையானவரும் தூய்மையானவரும் அச்சமற்றவரும் சரியான தருணங்களை அறிபவரும் நன்னெறிகள் மற்றும் கொள்கைகளில் தேர்ச்சி பெற்றவருமான நாரத மாமுனிவரை நான் சரணடைகிறேன். துதி இங்கு நிறைவடைகிறது. மன்னா, நான் தினமும் நாரதரின் இந்த துதியை ஓதுகிறேன். அதனால் அந்த சிறந்த முனிவர் என் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். வேறு எவரேனும் தூய்மையுடன் இருந்து தினமும் இந்த பிரார்த்தனையை ஓதினால் அவரும் விரைவில் அந்த தேவ முனிவரின் பேரருளுக்கு பாத்திரமாவார். மன்னா, நாரதரின் இந்த பெருமைகளை செவிமடுத்த பின்னர் புண்ணியம் தரும் இந்த பிரார்த்தனையை நீயும் ஓதுவாயாக. அந்த முனிவர் உன்னால் மகிழ்ச்சி அடைவார். பாப்ரவ்யர் கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து நாரத மாமுனிவரின் நற்பண்புகளை தேரில் கேட்டறிந்த அந்த மன்னர்
மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலோசனையின்படியே செயல்பட்டார். நாரதர் மகிழட்டும் என்று கூறி நாரத மாமுனிவரின் சிறந்த பக்தர்களான அந்தணர்களுக்கு பல சிறந்த தானங்களை வழங்கிய பின்னர் அவர் நாரதரை வழிபட்டார். அந்த தீர்த்த யாத்திரையை முறைப்படி நிறைவு செய்த பின்னர் சிறந்த புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது சகோதரர், சுற்றத்தினர் மற்றும் உறவினர்களுடன் துவாராவதிக்கு சென்றார். குருகுலத்தோனே, நீயும் அதே போல நாரத மாமுனிவரின் நற்பண்புகளை செவிமடுத்து அதில் நம்பிக்கை கொண்டு இது தொடர்பான கடமைகளை அறிந்து கொள்வாயாக. கார்த்திகை மாதத்தின் வளர்பிறை துவாதசி 12ஆம் நாளில் அந்த முனிவர் எப்போதும் தனது ஆழ்ந்த தியான நிலையிலிருந்து விழித்தெழுந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானிக்கிறார். அந்நாளில் மிகுந்த மன ஒருமைப்பாட்டுடனும் தூய்மையுடனும் பக்தர் ஒருவர் நாரத மாமுனிவரால் தோண்டப்பட்ட இக்கிணற்றிலேயே புனித நீராடி மிகுந்த கவனத்துடன் சார்த்த கடமையை செய்ய வேண்டும். இக்கிணற்றின் அருகே செய்யப்படும் தவம், தானம் மற்றும் ஜபம் ஆகியவை அழியாத பலனை தருவனவாகும். பின்னர் பக்தர் இதம் விஷ்ணு என்று தொடங்கும் மந்திரத்தை ஓதி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை நித்திரையிலிருந்து எழுப்ப வேண்டும். அதன் பின்னர் பாண்டுவின் மைந்தனே அர்ஜுனா, பின்வரும் மந்திரத்தை கொண்டு முனிவர் நாரதரை அவர் துயில் எழுப்ப வேண்டும். சிறந்த முனிவரே, உலகங்களுக்கு நன்மை புரிவதற்காக பகவான் ஸ்ரீஹரி, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எவ்வாறு யோக நித்திரையை கலைத்து எழுந்தாரோ அதே போல நீங்களும் அந்த நித்திரையை கலைத்து எழுந்தருள வேண்டும். இம்மந்திரத்தால் அவரை எழுப்பிய பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அருளப்பட்ட துதிப்பாடலை கொண்டும் குடை, ஆடைகள் மற்றும் சிறந்த உபகரணங்களை சமர்ப்பித்தும் நாரத மாமுனிவரை வழிபட வேண்டும். நாரதர் மகிழ்வாராக என்று கூறி பக்தியுடன் பிராமணர்களை வணங்க வேண்டும். தனது சக்திக்கு ஏற்ப குடை, ஆடைகள் மற்றும் நீர் நிரம்பிய பாத்திரம் ஆகியவற்றை பிராமணர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும். இவ்வாறு செய்தால் அந்த முனிவரின் அருளால் அவர் பாவங்களில் இருந்து விடுபடுவார். அவருக்கு ஒருபோதும் சச்சரவுகள் ஏற்படாது. துன்பமோ துயரமோ அவரை ஒருபோதும் அண்டாது. 54ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.